சார் வணக்கம் சார். வணக்கம். வெற்றிகரமாக போர் நிறுத்தம் நடந்துவிட்டது. இரு நாட்டு அதிகாரிகளும் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க சூழ்நிலைகளை? நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி, கடைசியாக எங்கே வந்து நிற்கணும்? பேச்சுவார்த்தை நடத்தி தான் செட்டில் பண்ணணும். பேச்சுவார்த்தை நடத்தாமல் செட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ரேர். 2 பேருக்கும் பேரழிவில் கொண்டு போய் விடும். அதனால் இதுதான் லாஜிக்கலான வழி. இது பண்ணியிருக்காங்க. போர் நிறுத்தம் என்பது நல்லது. பட் இடையில விட்டு போன விஷயங்களை எல்லாம் இந்திய அரசாங்கம் கொஞ்சம் சீரியஸாக கவனம் செலுத்தி பேசணும். சர்வதேச அமைப்புகளிடம் பேசி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு எந்த இடமும் கொடுக்கக்கூடாது, நிதியும் கொடுக்கக்கூடாது. இந்த குறிப்பாக பஹல்காமில் இருந்தவங்க அங்கே இருந்தாங்கன்னா அவங்கள நம்மகிட்ட கொடுக்க சொல்லணும். இதெல்லாம் முக்கியம். இப்போவும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எவன் வந்தான், எவன் அடித்தான், எதெல்லாம் தெரியாது. இல்லை, நம்ம எதுவும் பேர் சொல்லியிருக்கோமா என்ன? அதெல்லாம் கிடையாது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சட்டத்தின் முன்னால் கொண்டு வர்றோம். பட் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்பது வெறுமனே ஆயுதங்களை மட்டும் வச்சு நடத்த முடியாது என்பதை அரசாங்கங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அரசியல் தேவை சங் பரிவாருக்கு இருக்குங்கிறதுனால அவங்க இப்படி ஒரு இடையில நாஞ்சில் சம்பத்து ஒன்று சொல்லுவார். இவங்க விளையாட்டை போர் மாதிரி விளையாடுறாங்க, போரை விளையாட்டாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள் அதை பம்பாட் பண்ணி விட்டார்கள். அதை பாகிஸ்தான் நடுநடுங்கி விட்டது, வாளை சுருட்டி கொண்டது, தலையில் அடித்து விட்டார்கள். என்ன விதமான அணுகுமுறை இது? இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கவர் தான் 2 பேரும் டிஸ்கஷன். அதில் இந்தியாவில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ங்கிறது ஒரு ஆளுங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நாடு, பல்வேறு மக்கள் இருப்பாங்க. அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கிறவங்க அல்லது இந்த தீவிரவாதிகளை முற்றிலுமாக வெறுக்கிறவங்க இங்கே எல்லோரும் இருப்பாங்கள்ல. ஒரு ட்ரெயினை மறித்து அடித்தாங்கல்ல ஒரு குகைக்குள்ளே வச்சு, அது என்ன அந்த உள்ளூருக்காரங்க தானே. ஒரு இராணுவ பள்ளியில் 40 குழந்தைகள் கொல்லப்பட்டதில்லை, அது உள்ளூருக்காரங்க தானே, வெளியிலேருந்து தான் வந்தாங்க. எனவே தீவிரவாதம் என்பதற்கான ஒரு சமூக பொருளாதார காரணி இருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ஆட்களை ரிமூவ் பண்ணுவதன் மூலமாக ஒரு தத்துவத்தை ரிமூவ் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. எனவே உரிய முறையில் தண்டிக்கிறது, மக்கள்கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ணுறது, அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம்னா நமக்கான சர்வதேச உதவிகள் கிடைக்காது, பொருளாதார தடைகள் வரலாம், ஒரு சர்வதேச அரங்கத்தில் நம்முடைய பேர் கெட்டு போகும், ஒரு பாகிஸ்தான் பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் வரும். நீங்கள் ஏங்க சோசியலிசத்தை ஏற்றுக்கொண்டோங்கிறதுக்காகவே ஒலிம்பிக்கில் விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. நீ தீவிரவாதத்தை ஏற்றுக்கிற, பயங்கரவாதத்தை ஏற்றுக்கிற, எனவே நீ முடியாதுன்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வருவாங்க. அப்போ நீங்கள் போர் என்பது எப்போதுமே உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனாகவே இருக்கக்கூடாது. அது பாதுகாப்புக்கான ஏற்பாடு தானே தவிர அது தாக்குவதற்காகவோ திருப்பி அடிக்கிறதுக்கான ஏற்பாடாக இருக்கும். போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார், அது எப்படி பார்த்தீங்க? அதாவது ரொம்ப அசிங்கம். நீங்கள் எப்போதுமே நீங்களும் அத்துமீறக்கூடாது, மற்றவனையும் அத்துமீற விடக்கூடாது. நீங்கள் அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் போய் நின்றுக்கிட்டு யாராவது அப்படி ஓட்டு கேட்டிருக்காங்களா? ஆப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார், இவர் இந்த ஊருன்னு நினச்சிக்கிட்டார். இப்போ நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க. அதில் போய் சொன்னாங்க அவங்க. அதாவது அந்த நாட்டினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொன்னார், 48 மணி நேரம் நாங்கள் பேசணும், யாரோடலாம் பேசணும், ஷரீஃபோட பேசணும், நரேந்திர மோடியோட பேசணும், அஜித் தோவலோட பேசணும், சுப்பிரமணியம் ஜெய்சங்கரோட பேசணும், வரிசையாக அவர் லிஸ்ட்டு சொல்கிறார்ல. இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இவங்களோடலாம் பேசணும். ஏன் அதை மறைக்கிறீங்க? பேச்சுவார்த்தை நடக்குது, இங்கே பேசணும்ல. அட்லீஸ்ட் எல்லாத்தையும் சொல்லலைன்னா கூட
இங்கே அனைத்து கட்சி கூட்டணும்னா கூட 5 எம்பி இருந்தால் தான் நான் ஒரு கட்சினே பண்ணுவேன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் ஒரு ட்ரம்ப் தலையிட்டிருக்காரு, ஜேடி வான்ஸ் தலையிட்டிருக்காரு, அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் தலையிட்டிருக்காரு, இவ்வளோ பேர் தலையிட்டிருக்காங்க, வெளிநாட்டுக்கே தெரியல. அப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, அதாவது ட்ரம்ப்புக்கு ஒரு தெனாவட்டு, நம்மளை என்ன கேட்டுருவாங்களா அப்படின்னு. இந்தியா பாகிஸ்தான் கேட்காது, அவருக்கு தெரியும். பட் இந்தியா கேட்குங்கிற இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லியிருக்க மாட்டார். எவ்வளோ பெரிய நாடு, 140 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டினுடைய பிரதிநிதியின் சார்பாக நீ யார் அறிவிக்கிறது? ஐநா பொது அமைப்புகள் பேசுகிறதுங்கிறது வேற, ஒரு நாடு பேசுவது என்பது வேற. அது தப்பு, தவறான நடவடிக்கை. அது கடந்த காலத்தில் இவங்க அப்புறம் ட்ரம்ப்புக்கெல்லாம் போர் நிறுத்தத்தின் மீதெல்லாம் அக்கறை கிடையாது. அதாவது ஊரில் சொல்லுவாங்கல்ல, நரி செத்தாலும் கண்ணு கோழி மேலேன்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப்போட 2வது ட்வீட் இது சம்மந்தமாக என்ன, உங்கள் 2 பேரோடய நான் பிஸ்னஸ் வச்சுக்கிறேங்கிறது. நீங்கள் செலன்ஸ்கியோட ஒரு உக்ரைன் இங்கேருந்து போகிறார் அவங்க நாட்டுக்கு, வெற்றி பெற்றவங்க, ட்ரம்ப் வெற்றி பெற்றவங்க, எப்படி பேசுனாங்க, ஷவுட் பண்ணிக்கிட்டாங்க, போரை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு. இப்போ கூட யாரோ நான் உங்களை மாதிரி ஒருத்தட்ட சொன்னேன், போரை நிறுத்துறதுல எல்லாம் ட்ரம்ப்புக்கெல்லாம் ஒன்றும் அக்கறை கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வியாபாரம். நீங்கள் ஒரு ரஃபேல் விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டோன்னா என்ன நடக்குது பார்த்தீங்களா? அந்த கம்பெனியோட ஷேர் பொதன்னு விழுந்துருச்சு. அதை வீழ்த்துனது ஏதோ ஒரு ஜெட்டு, சீனா கொடுத்தது, செம்டூன்னு ஒரு கம்பெனி, அவருடைய ஷேர் ஏறுது. இதெல்லாம் விளையாட்டு. நீங்களும் நானும் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பிரச்சனைக்காக இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு. இட்ஸ் நாட் த கேஸ். செலன்ஸ்கி அவ்வளவு பேசிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கனிமங்களை, என்னது விலை உயர்ந்த கனிமங்களை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடு அப்படின்னு சொன்னார். ஒப்பந்தம் போட்டோன்னே இப்போ என்னது, காசும் ஆயுதங்களும் உக்ரைனுக்கு போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் அமைதிக்காக அதை பேசினாராக்கும். அப்போ அந்த நேரத்தில் பேசுனதை பார்த்தீங்கன்னா ஏதோ போர் நிறுத்தத்துக்காக ட்ரம்ப் அவதாரம் எடுத்து வந்தவர் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி நிறையா விஷயத்தை நம்ம ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம், அதனால் நம்ம பார்க்குறது கிடையாது. எனவே ட்ரம்ப் அப்படி பேசியதை இந்தியா கண்டிக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியஸ்த தேவையில்லை. இல்லை, அது அடுத்த பாட். நீங்கள் ரெண்டையும் நீங்கள் அப்படி அறிவித்தது தப்புங்கிறத அவர் சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2வது ட்வீட்டில் இந்த பிஸ்னஸை அது இதெல்லாம் பண்ணிக்கலாம், 1000 வருஷமாக நீங்கள் தீர்க்காத பிரச்சனையாக இருக்குது. யார்? ட்ரம்ப்பு. காஷ்மீர் பிரச்சனை 1000 வருஷமாவா இருக்குது? அவர் சொல்லியிருக்கார். ஒருவேளை மகாபாரதத்தை படிச்சுட்டு எதுவும் சொல்கிறாரா என்னன்னு தெரில. 1000 வருஷமாக இருக்குது, எனவே அதை நான் தீர்த்து வைக்க வரேன் அப்படின்னு. பட் ரொம்ப காலமாகவே இந்தியா அதில் ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கும். காஷ்மீர் அதில் 3வது நாடு தலையிடக்கூடாது அப்படின்னு, அது சரியான ஸ்டாண்டு. அதை நரேந்திர மோடி சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கு முன்னால் நாங்கள் போர் நிறுத்தம் செய்வோன்னு நீ ஏன் சொன்னாயின்னு ஒரு கேட்க. நடுவில் ஊடகங்கள் செய்த சில காரியங்கள்லாம் ரொம்ப சர்ச்சைக்குள்ளாச்சு. அசிங்கம். உங்கள் டிஆர்பி ஏற்றணும்னா என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கம். அவங்க எப்போதுமே போருனா, இதுவரை நீங்கள் உலகத்தில் யோசிச்சு பாருங்களேன், போர்களில் துருப்புக்கள், அதாவது ஆயுதப்படைகள் இறந்து போனதை விட அப்பாவி மக்கள் இறந்து போனது அதிகம். 2-3 போரில் தான் ஆயுதப்படைகள் அதிகமாக இறந்துருக்காங்க. உலகப்போராக இருந்தாலும் சரி, உலகப்போர் 1, உலகப்போர் 2, எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி,
இப்போ இவங்களுக்கு டிஆர்பி வரணும்னா இவங்களே அவன் சொல்லாத ஒரு நகரத்தை கைப்பற்றிட்டான், துறைமுகத்தை கைப்பற்றிட்டாங்க, அதனால் சிதைத்து விட்டார்கள். நடுங்கி போய் விட்டார் முனீர். முனீரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது? ஸோ இதுதான் ஊடகங்களோட நிலை. இது சாதாரண நேரத்தில் கொஞ்சம் அதீதமாக போவாங்க. நீங்கள் ரைட் விங் ஆட்கள் இப்படி வந்துட்ட பிறகு அவங்களுக்கு எது பொருந்தும்னு நினைக்கிறாங்களோ அதை இவங்க பண்ணுறாங்க. அதனால தான் வயலில் வந்த ஒரு கட்டுரைக்காக அதை நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, பொதுவாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் போர்னு வந்தால். ஏன்னா இது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அசிங்கம். ஒரு இரத்த கரைகள் அல்லது குழந்தைகளுடைய மரண ஓலம் அல்லது ஒரு வீடு இடிக்கப்பட்ட போது இருந்த ஓலம், இதையெல்லாம் நீங்கள் காசாக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த எல்லைக்கும் போவீங்க அப்படிங்கிறது. ஏங்க 500 ட்ரோன் போச்சுன்னு அவன் சொல்லலை. சரி, கொடுமை என்னன்னு பாருங்கள். நம்ம ஊரில் எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க. ஒரு நாள் 2 நாள் பொறுத்தாயிடுறாங்க. என்ன அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, துருக்கி அனுப்புனா எல்லா ட்ரோனும் 1 லட்ச ரூபா விலையிலானது. சரியா? அவன் நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய சக்தியை வீணடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் முதல்ல ஒரு 200-300 ட்ரோனை அனுப்புகிறான். நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் சக்தியெல்லாம் செலவழித்த பிறகு என்ன இது? நீங்கள் இராணுவத்தை இவங்க கன்சல்ட் பண்ணல, இராணுவ நிபுணர்களை, அதாவது ஆயுத படைகள் மட்டும் இல்லை, இராணுவ நிபுணர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள கன்சல்ட் பண்ணல. அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஈவன் அவங்க ஆட்களே இருக்காங்க. யார்? ஆர்எஸ்எஸ் ஆட்கள். பழைய யஸ்வந்த் சின்ஹாவோட பையன் இதில் ஒரு எக்ஸ்பர்ட் தான். அவர் கரெக்டாக சொல்லணும்னா விவேகானந்தா இன்டர்நேஷ்னலில் அவரும் ட்ரெயின் அப் ஆனார். இந்த அஜித் தோவல் இவங்கெல்லாம் ட்ரெயின் அப் ஆன இடத்துல அவங்களுக்கு வேண்டிய நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம். மோடிக்கு பொறுத்தளவில் எல்லாம் நமக்கு தெரியும். பட் என்ன பிரச்சனையாச்சுன்னா, இவங்க நினச்ச மாதிரி புல்வாமா மாதிரியெல்லாம் இது கை கொடுக்கல. ஒன்று, அவங்க அந்த பேரை கேட்டு அடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது இந்தியா முழுவதும் பற்றிக்கணும்னு நினச்சாங்க. பட் காஷ்மீரி மக்களும் போன டூரிஸ்ட்டுகளும் அதை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அடுத்து நாங்கள் அடித்து உள்ளே போயிட்டோம் பார்த்தீங்களா. போர் என்பது இதெல்லாம் போருக்கான முஸ்லீம்கள் தான். போர் என்பது தரையில் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் எல்லையை பிடிக்க ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா, அது யாரும் அதுக்கான எந்த வேலைகளையும் யாரும் நடத்தலை. அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறதுக்கு பதிலாக, ஐயோ நமக்கு அந்த செல்வாக்கு இல்லாமல் போச்சுங்கிறதுனால தான் அவங்க முதல்ல 1000 இருக்கட்டும். அநேகமாக இந்த பிரச்சனை மிக பெருசாக ஆனதில் அந்த பொண்ணோட அந்த தோற்றம் தான். 1 வாரமோ 10 நாளோ ஆன கணவன் இறந்து கிடக்கிறான். அவனுக்கு பக்கத்தில் அது என்ன சொல்கிறது, பேச வார்த்தைகளற்று, பார்க்க பார்வைகளற்று, கேட்க திராணியற்று, உணர்வுகளற்று ஒரு பொண்ணு இப்படி உட்கார்ந்துருக்கா இன்னொரு இடத்துல. அதானே அந்த ஃபோட்டோ. அது உலகம் முழுவதும் மனச்சாட்சியை உயிக்கும். ஆனால் அந்த பெண்ணு சுதாரித்த பிறகு அவன் என்ன சொல்கிறா, டே பாவிகளா, நடந்து போச்சு. தீவிரவாதிகளை முன் வச்சு இஸ்லாமியர்களையும் காஷ்மீரிகளையும் எதுக்குடா இப்படி திட்டுறீங்கன்னு கேட்டோன்னே அந்த பொண்ணை எவ்வளோ அசிங்கமாக திட்டியிருக்காங்க தெரியுமா. அப்புறம் அதே போல் இந்த சீஸ்ஃபயருக்கு, போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மிஸ்ரி தான் ஆலோசனை சொன்னார்னு ஆரம்பிச்சு, சரியா, அல்லது யாராவது ஒரு ஆளை பலிகடா ஆக்கணுங்கிறதுக்காக அவரை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க. உங்கள் கவர்மெண்ட்டில் முக்கியமான பொசிஷனில் இருக்க ஒரு ஆளை ஜஸ்ட் லைக் தட் நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸும் அங்கே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நான் சொன்னோன்னா அவரை மட்டும் இல்லை, அவரோட நீங்கள் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பெண்கள்னா தெய்வம். மிக மிக கேவலமான அழுகிய மூளை தான் அவங்களோட மூளை. அதனால தான் விக்ரம் மிஸ்ரியோட பொண்ணாக இருந்தாலும் சரி, தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்ட ஒருத்தருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கள ட்ரோல் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு உதவலைன்னா ட்ரோல் பண்ணுவாங்க. ராமரே இவங்களுக்கு உதவலைன்னா நரேந்திர மோடி கைவிட்டவர் தானே, ஜெய் ஜெகநாத்னு சொன்னவர் தானே. அதனால அது அவங்களுடைய இயல்பு. இந்த நேரத்துல அரசாங்கத்தை விமர்சிக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. ஏன் ஏன் நாட்டு என்ன செய்யணும்? ஆக்சுவலா ஒழுங்கா விமர்சிக்கலைன்னு நான் சொல்றேன். ஏன் உள்ள எவையா வந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த துப்பும் இல்லாம அதை தடுக்கிறதுக்கு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நீங்க கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா எப்பங்க கேள்வி கேட்பீங்க? புல்வாமால நீங்க அப்ப கேள்வி கேட்காதனால தான் உங்களால கேள்வியே கேட்க முடியல. சத்யபால் மாலிக் நான் தரையில போகக்கூடாது, இவ்வளவு பேர் போகக்கூடாது சொன்னேன், கொண்டு போய் விட்டேன். என் நாட்டினுடைய ராணுவம் அடி வாங்குச்சு. கேவலமா இல்லை உனக்கு? ஏன் அப்படி அனுமதிச்ச? கேட்கணும்ல. நான் இப்ப எனக்கு 1000 கேள்வி இருக்கு. அதாவது மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேருன்றான், 4 பேருன்றான். இந்து பத்திரிகை மே மாதம் 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அவங்க அஃபிஷியல்ஸை கோட் பண்றாங்க, பேர் மட்டும் சொல்லாம, ஆங்கில ஹிந்து. அவங்க என்ன சொல்றாங்க, 2 பேர் உள்ள இருந்து சொல்றோம். அது 2 பேரும் சொல்ல, உள்ள இருந்து சொல்றாங்க. ஜனங்கள் கலைகிறாங்க. ஏற்கனவே வெளியில நிக்கிறதுல தீவிரவாதிகள் 2 பேர் ஆயுதம் இல்லாம இருக்காங்க. அவன் இவங்கள கொண்டு போனான். எனக்கு அதுல அது 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 கரெக்டா கார்லைட் ஆக மாட்டேங்குது. இந்த துப்பாக்கி சூடு நடந்த பிறகு அதை ஒரு 2 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் இருப்பாங்களா, இந்த 50 பேரையும் அந்த துப்பாக்கியை நோக்கி கூட்டிட்டு போனா திருப்பி அடிச்சிருக்க மாட்டாங்களா? ஏன்னா முன்னால சாவு இருக்கு, முன்னால சாவு, உங்களுக்கு முன்னால துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான், படிக்க மாட்டாங்களா? ஏன் நீங்க பண்ணல? ஸோ 1000 கேள்வி இருக்கு. கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும். கேட்காம இருந்தா தப்பு. அதாவது உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் என்னன்னா, எவன் குரல் வளையாவது நெரிக்கணும், எல்லாரும் வயசையும் நெரிக்கணும். ஏன் சொல்லுங்க, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது? இந்த நேரத்துல இந்தியர்களை ஒன்றுபட்டு இருக்கணும், பலத்தை காட்டணுன்றாங்க. 5 MP இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை கூப்பிடுவேன், நீ அகில இந்திய கட்சியாக இருந்தாலும் சொல்லும்போது இந்த ஒற்றுமை உங்களுக்கு தெரியலையோ? இவ்வளவு பேர் எல்லா கட்சிக்காரங்களும் போய் உட்கார்ந்து இருக்கும்போது பிரதமர் அங்கே வராமல் எனக்கு நான் 2 கூட்டத்தில் விட்டு போனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒற்றுமையை பற்றி ஒன்றும் தெரியலையோ? ஆடைகளிலிருந்து கலவரக்காரர்களை கண்டுகொள்ளலான்னு சொல்லும்போது உங்கள் ஒற்றுமை தேவைப்படலையோ? உங்களுக்கு கன்வீனியன்ட்னா நீங்கள் ஒற்றுமையை பற்றி பேசுவீங்க, இல்லைன்னா நீங்கள் அதாவது வருஷம் முழுவதும் இவர் பிளவுபடுத்தி கொண்டே இருப்பார், எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. எனவே அரசு இல்லை, கட்சி இல்லை, யாரா இருந்தாலும் நம்ம ஊர்ல என்ன பண்ண முடியாது, இராணுவத்தை விமர்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல இராணுவம் என்பது அது தன்னிச்சையாக செயல்படாது. எக்ஸிக்யூட்டிவினுடைய ஆர்டர் என்னவோ அதைத்தான் அது வாங்கி செயல்படுத்தும். அந்த ஒரு அளவுல அது கரெக்ட். அதுக்கு மேல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா போகும்போது நீ நாசமா போவான்னு கோயில் மேல மண்ணெல்லி தூக்கிட்டு போவான், கடவுளை ஒழுங்கா பண்ணலைன்னா. அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு மட்டும் இல்லை, கடவுளையே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கடவுள் நாசமா போகட்டும், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான். இல்லை பிச்சை எடுத்து சாப்பிடணும்னா நீ என்னடா கடவுளை, நீ நாசமா போ. அதான். எனவே அவங்களெல்லாம் பேசலாம், இவங்க அவங்களுக்கு மேலே ஆக்கணும். தப்புனா தப்பு தாங்க. நீங்க ஏன் அந்த மக்களை போய் பார்க்கலன்னு நான் கேட்கத்தான் செய்வேன். நீங்க பதில் சொல்லத்தான் சொல்லணும். நீங்க போக மாட்டீங்க காஷ்மீருக்கு. நான் ரஃபேல் பாருங்க, ஹிந்து கீழே விழுந்த ரஃபேலை போட்டோ எடுத்து போட்டுச்சு, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எடுக்க வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா நீங்க? சரி, நான் எல்லாத்தையும் பேசல. ஒரு CNN ரிப்போர்ட்டர் என்ன பேசுறாரு, இந்தியா தான் என்னை எப்படியாவது அது என்ன இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க,
பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு அமெரிக்காவை வந்து நிர்பந்தம் கொடுத்து பேச வச்சாங்கன்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் அதுல எனக்கு பெரிய, நான் அதை பேச மாட்டேன் எப்போதுமே. அது உண்மையான தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற முறையில் அவர் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுவும் உண்மையானு பார்க்கணும். அப்படின்னா ஏன் இவங்க பண்ணாங்கன்னு கேட்கணும். அவர் ரொம்ப ஆத்தன்டிகேட்டடாக சொல்கிறார். அவர் சொல்கிறார்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது அவர் பேசியிருக்குது. What I understand from their source is that the source said, look, this is a ceasefire, everything works out from there. But from the Pakistan perspective, they've been up all night. From the Indian perspective, they've been up all night. There was a lot of tiredness. There was a sense that they just wanted to get this done. Otherwise, in the words of this source, it would have just spiraled into something much worse. It was now or never, if you will. It was going to get a whole lot worse. So I think a sense of relief here, but a sense of whiplash too, for what the country's been through in the past few days. As the fruit of இதை வந்து அவர் அப்படி சொல்றார், இந்தியா தான் அப்படின்னு. அதாவது CNN reports that India was overwhelmed by Pakistan's massive barrages of missiles and rockets, which ultimately made them push for a ceasefire. வார்த்தைகளே அவர் எழுதியிருக்கார். இதை விமர்சிக்காம நான் என்ன பண்ணணும்? விமர்சிப்போம். விமர்சிச்சா உடனே உங்கள்கிட்ட கையில் ஒரு ஆயுதம் இருக்கு. என்னது? தேச துரோகி. உங்கள் விக்ரம் மிஸ்ரியே தேச துரோகின்றீங்க. டூரிஸ்டாக போயிட்டு தன்னுடைய கணவனை இழந்த இராணுவத்தில் இருந்த ஒருத்தரோட மனைவியவே நீங்கள் அப்படி தான் திட்டுறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? தேசபக்தினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? அதுக்கெல்லாம் நாங்கள் தான் சொந்தக்காரங்க, இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள் சொந்தக்காரங்க. நீங்கள்லாம் அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்காதீங்க. உங்களை விமர்சிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் உரிமை. நிறைய விஷயங்களை பேசணுன்னே நன்றி சார்.